அனைவருக்கும் உற்சாகமான இனிய காலை வணக்கம். இன்றைய நாள் டிசம்பர் 10, 2024, கார்த்திகை 25ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை. அனைவருக்கும் வெற்றிகரமான நாளாக அமைய டைகர் குடும்பம் சார்பாக வாழ்த்துகிறோம். ரசிக்கும் பார்வையை பொறுத்தே வாழ்க்கை அழகாகவும் அர்த்தமுள்ளதாகவும் மாறுகிறது. வாழும் வாழ்க்கையை நாம் ரசித்து சிறப்பாக வாழ்வோம். இப்பொழுது நாம் அனைவரும் 8 மீது நிற்கிறோம். நமது மிஷன் இறைவணக்கம் கூறப்போகிறோம். இதை நான் சொல்ல சொல்ல அதன் இடைவெளியில் நீங்களும் அதை திரும்பச் சொல்லுங்கள். அப்படி சொல்வதனால் உங்களுக்குள் ஆற்றல் பெருகுவதை நீங்கள் உணர்வீர்கள். உங்களுக்குள் ஆனந்தமும் ஆரோக்கியமும் நிலைத்திருக்க இது உதவும். டைகர் விஷன். மனம், புத்தி, உடல் மூன்றும் சமநிலையில் இருந்தால் வாழ்க்கை பிரகாசிக்கும். டைகர் மிஷன் ஒரு தனி மனிதனின் தொடர்ச்சியான ஆரோக்கியமும் பொருளாதாரமும் இவ்வுலகை மாற்றும். டைகர் இறைவணக்கம். என் வாழ்க்கையின் நம்பிக்கையாயிருக்கும் இறைவா, நான் சேவை செய்யும் இந்த அமைப்பே நீ வாழும் இடமென எண்ணுகிறேன். நான் தினமும் செய்யும் பணியே எனது கடமை என நம்புகிறேன். எனது உடலை கண்ணும் கருத்துமாய் பாதுகாப்பதே எனது பொறுப்பு என உணர்கிறேன். நன்றி இறைவா. நாம் ஆயுள் முழுவதும் ஆரோக்கியத்தோடு ஆனந்தமாய் வாழ்வதற்கு நமக்கு ஆயுள் முழுவதும் ஆசானாய் 8 நடைப்பயிற்சியை கற்றுத்தர வருகிறார் நமது குரு டாக்டர் டைகர் தேன்கூடு பிரபாகரன் அண்ணா அவர்களை உற்சாகத்தோடு வரவேற்கிறோம். எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த அற்புதமான காலை வேளையில் 9 மூட்டுக்களையும் அசையக்கூடிய அற்புதமான பயிற்சிகளை முடிச்சுட்டு 27 முறை சூப்பர் பிரெயின் யோகா அப்படின்னு சொல்லக்கூடிய தோப்பு காரணங்களை முக மலர்ச்சியோட மன மகிழ்ச்சியோடு முடிச்சுட்டு 8 நடப்பதற்காக தயார் நிலையில் இருக்கிறோம். 8 மீது நிற்கிறோம். கிழக்கு மேற்காக நடப்பவர்கள் கிழக்கு திசையிலிருந்து மேற்கை நோக்கியும், தெற்கு வடக்காக நடப்பவர்கள் தெற்கு திசையிலிருந்து வடக்கை நோக்கியும் நமக்கான முதலடி எடுத்து வைத்து நடக்க வேண்டிய தருணம். பேசிக் கோர்ஸில் இருக்கக்கூடியவங்களும் அட்வான்ஸ் கோர்ஸில் இருக்கக்கூடியவங்களும் நமக்கான நடையை தொடங்கலாம். இப்பொழுது பெண்கள் அனைவரும் இடதுபுறமாகவும் ஆண்கள் அனைவரும் வலதுபுறமாகவும், அதாவது பெண்கள் லெஃப்ட் சைடிலும் ஆண்கள் ரைட் சைடிலும் முதல் அடி எடுத்து வைத்து நடையை தொடங்குகிறோம். நடை இயல்பாக இருக்கிறது, நடை தளர்வாக இருக்கிறது, தோள்பட்டை தளர்வாக இருக்கிறது, கழுத்து குனியாமல் இருக்கிறது, கால்கள் ஒன்றுக்கு முன்பு ஒன்று வருவது போல் நடந்து கொண்டிருக்கிறோம். கைகள் அதன் இசைவில் அசைந்து கொண்டிருக்கிறது. சுவாசம் சீர்நிலையில் இருக்கிறது. எண்ணம் நேர்மறையாக இருக்கிறது. மனம் மகிழ்வுடனும் அமைதியுடனும் இருக்கிறது. ஒற்றை சிந்தனையாளர்கள் அத்தனை பேரும் ஒற்றுமையோடு ஒரே திசையை நோக்கி பயணித்து கொண்டிருக்கிறோம். நமது பயணம் வெற்றிகரமாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை துணை கலைத்து கொண்டு தொடர்ந்து பயணிக்கிறோம். ஒவ்வொரு விடியலும் நமக்கு பல விஷயங்களை கற்றுத்தந்து கொண்டே இருக்கிறது. நாம் பெற்றுக்கொண்டே இருக்கிறோம். அதை வாழ்வில் பயன்படுத்தி வெற்றி கண்டு கொண்டே இருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் நமது நடையை தொடங்கும் போது நாம் சில பல நினைவூட்டல்களை நினைவூட்டுவது வழக்கம். அந்த வகையில் இன்றைய நாளில் நாம் நமது பயிற்சிகளை, முயற்சிகளை, நிகழ்ச்சிகளை, நிகழ்வுகளை தொடங்குவதற்கு முன்பாக நம்முடைய தாய் தந்தையர்களை வணங்கி இருக்க வேண்டும். நமது குருமார்களை வணங்கி இருக்க வேண்டும். நமது இயற்கை இறைவன் பிரபஞ்சத்தை வணங்கி இருக்க வேண்டும். நமது இஷ்ட தெய்வங்களை வணங்கி இருக்க வேண்டும். நமது மூதாதையர்கள் முன்னோர்களை நாம் வழிபட்டிருக்க வேண்டும். அவர்களை நாம் துணைக்கு அழைத்து கொண்டு நமது பயிற்சிகளை, முயற்சிகளை, நிகழ்ச்சிகளை தொடங்கி இருக்க வேண்டும். தொடங்கி இருப்பீர்கள் என்று நம்புகிறேன். அதனை தொடர்ந்து நாம் நமது 9 மூட்டு பயிற்சிகளை, நமது 27 தோப்பு கரணங்களை செய்திருக்க வேண்டும். அதை மனம் மகிழ்ச்சியோடு செய்திருக்க வேண்டும். கடமைக்கு அப்படின்னு எதையும் செய்தல் தவறு. நாம் அது நமக்கானது, நமது குடும்பத்திற்கானது, நமது ஆரோக்கியத்திற்கானது, நமது ஆயுளுக்கும் ஆனது அப்படின்னு ஒரு நம்பிக்கையோடு, ஒரு சந்தோஷத்தோடு, ஒரு மகிழ்வோடு நாம் அதை செய்தால் அது நமக்கு சிறிதளவு கூட கஷ்டத்தை தராது. இப்போ நீங்கள் 9 மூட்டு பயிற்சி 27 தோப்பு கரணங்கள்லாம்
தொடங்கின காலகட்டத்தில் கொஞ்சம் கஷ்டமாக தெரிஞ்சிருக்கலாம். அதாவது ஒரு 10, 20 நாட்கள் அல்லது 1 மாதம், 40 நாட்கள் அவ்வளோதான். அதுக்கப்புறம்லாம் அ இன்னும் கூடுதலாக செய்யலாமாங்கிற எண்ணம் நமக்கு வரும். ஆனால் கூடுதலாக செய்ய வேண்டாம். ஆனால் நமக்கு அந்த எண்ணம் வருகிறது என்றால், நாம் அந்த நிலையை அடைந்து விட்டோம் என்று பொருள். நாம் மகிழ்வோடு அந்த செயல்களை செய்கிறோம் என்று பொருள். ஸோ இத மட்டும் நீங்க மனசுல வச்சு, நீங்க தோப்புக்கரணம் செய்யும் பொழுது, நீங்கள் 9 மூட்டு பயிற்சி செய்யும் பொழுது, நான் சொல்லக்கூடிய முதல்ல சொல்லும்போது சொல்லுவேன் அல்லவா? நம்மளுடைய 9 மூட்டு பயிற்சிகளை செய்துட்டு, நம்மளுடைய 27 தோப்புக்கரணங்களை செய்துட்டுங்கிறத சொல்லும் பொழுது, நமது முகத்தில் சிரிப்போடு, நமது அகத்தில் மகிழ்வோடு நம்ம செய்கிறோம் அப்படின்னு சொல்லுவேன் அல்லவா? அத நீங்க செய்யறீங்க அப்படின்னா, நீங்க அதை கடந்தும் இன்னும் செய்யலாம்னு தோணுது அப்படின்னா, நீங்க அத செஞ்சுட்டீங்கன்னு பொருள். ஸோ நீங்க மகிழ்வோடு நீங்க தொடங்கணும். ஒவ்வொரு நிகழ்வையும் நீங்க அப்படித்தான் தொடங்கணும். 8 நடை பயிற்சியை தொடங்குறீங்களா? அதுவும் நம்மளுடைய ஆரோக்கியத்திற்கானது, நமது ஆனந்தத்திற்கானது. ஆயுள் முழுவதும் நாம் மகிழ்வோடு இருப்பதற்கு இந்த பயிற்சி உதவப் போகிறது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை விதைச்சு தான் நம்ம நம்மளுடைய பயணத்தை தொடங்கணும். ஸோ நிச்சயமாக ஒவ்வொரு நாளும் இதை நினைவூட்டல்ல நான் நினைவூட்டிக் கொண்டே வருவேன். தொடர்ந்து நம்மளுடைய கவனச்சிதறல் இருக்கிறதா அப்படின்னு நம்ம நம்மளை கவனிக்கணும். கவனச்சிதறல் அப்படின்னா, நம்ம ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய வாழ்க்கை பயணத்தில் ஏதேனும் ஒரு விஷயத்தை நோக்கி பயணிப்போம். ஏதேனும் ஒரு இலக்கை நிர்ணயித்து பயணிப்போம். அந்த இலக்கை, அந்த லட்சியத்தை நாம் அடைகிறோமா? அடைய பயணித்து கொண்டிருக்கிறோமா? அதை நோக்கித்தான் பயணித்து கொண்டிருக்கிறோமா? அப்படிங்கிற அந்த கவனச்சிதறல் இல்லாத அந்த பயணம் இருக்கிறதான்னு ஒவ்வொரு நாளும் நம்ம நோட் பண்ணணும். ஒவ்வொரு செயலிலும் நோட் பண்ணணும். நான் அடிக்கடி சொல்வது போல, நாம் இடையில் இடையில் கூட செக் பண்ணிக்கலாம். தவறொன்றும் இல்லை. நாம் இலக்கை நோக்கித்தான் பயணிக்கிறோமா? நாம் நமது லட்சியத்தை நோக்கித்தான் பயணிக்கிறோமா? அல்லது நமக்கு கவனச்சிதறல் ஏற்படுகிறதா? நிச்சயமாக ஏற்படும். எல்லாருக்குமே ஏதோ ஒரு சூழ்நிலையில, ஏதோ ஒரு நிகழ்வுல கவனச்சிதறல் அப்படிங்கிறது ஏற்படலாம். ஆனால் அதில் நாம் கவனச்சிதறலில் சிக்கியிருக்கிறோம் என்பதை புரிந்து கொள்ளாமல், அதிலேயே பயணிக்காமல், நாம் அதிலிருந்து விடுபட்டு, இல்ல நம்ம இலக்கை நோக்கி எங்கேயோ போய்க்கிட்டு இருக்கோம். நம்ம திரும்பி இங்க வந்துடணும். நம்மளுடைய குறிக்கோள் என்ன? நம்மளுடைய லட்சியம் என்ன? நம்மளுடைய இலக்கு என்ன? அப்படின்னு நாம நம்மளுடைய இலக்கை நோக்கி பயணிக்க வேண்டும். ஸோ இலக்கை நோக்கி பயணித்தால் எப்பொழுதுமே வெற்றி தான். இலக்கு என்பது 1 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிறது அப்படின்னா, கவனச்சிதறல் அப்படிங்கிறது நம்மளை பல கிலோமீட்டர் கூட்டிச் சென்றுவிடும். மீண்டும் இலக்கை நோக்கி பயணித்து வருவதற்கு 100 கிலோமீட்டர் கூட வந்துவிடும். ஆனால் நாம் கவனச்சிதறல் இல்லாமல், நாம் அதில் கவனமாக இருந்து, நம்மளுடைய இலக்கை நோக்கி பயணிக்கணும்னு நம்மளுடைய கவனத்தை அதை நோக்கி திசை திருப்பினால், 1 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய இலக்கை வெகு விரைவாக அடைய முடியும். ஸோ எல்லாருக்கும் இலக்குன்னு ஒண்ணு இருக்கணும். இலக்கை நோக்கிய பயணம் மட்டுமே வெற்றியை தரும் என்பதை நமது மூதாதையர்கள், முன்னோர்கள் நமக்கு சொல்லி சென்றிருக்கிறார்கள். ஸோ இலக்கில்லாத பயணம் துடுப்பில்லாத படகில் பயணிப்பது போல, அது பாட்டுக்கு அலை எங்கிட்டு அடிக்குதோ, காற்று எங்கிட்டு அடிக்குதோ, அது பாட்டுக்கு போய்க்கிட்டே இருக்கும். அது எப்போ போய் சேரும்? அது காற்றோடைய வேகத்தை பொறுத்து, அலையோட வேகத்தை பொறுத்து, அது எப்போ போய் சேரும்? எங்கே போய் சேரும்? எதுவுமே தெரியாது. ஸோ அதனால நம்ம துடுப்புள்ள ஒரு படகுல பயணிக்கணும். அந்த துடுப்பு தான் இலக்காக இருக்கணும். ஸோ இலக்கு இல்லைன்னா படகு பயணம் அப்படிங்கிறது எப்படி அதுவும் போக்குல போகுமோ அதுபோல அமைந்துவிடும். நாம இலக்கை நிர்ணயித்து இலக்கை நோக்கி பயணிப்போம், இலக்கை அடைவோம். அனைவரும் அனைவரது இலக்குகளையும் அடைவதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சத்தை வேண்டி தொடர்ந்து இன்றைய தினம் பகுதி கேட்க போகிறோம். இன்றைய தினம் பகுதியை நமக்கு வழங்க வருகிறார் சகோதரி டைகர் அகிலா கோபிநாத் ஃப்ரம் விருதுநகர், ஃபேமிலி டீம் உறுப்பினர். சகோதரி டைகர் அகிலா கோபிநாத் ஃப்ரம் விருதுநகர் அவர்கள் அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் துணை நிற்க வேண்டும். அவர்கள் எண்ணியதெல்லாம் நடக்க வேண்டும். அவர்கள் கேட்டதெல்லாம் கிடைக்க வேண்டும். அவர்களது குடும்பத்தில் ஆரோக்கியம் நிலைத்திருக்க வேண்டும். ஆனந்தம் நிலைத்திருக்க வேண்டும். அவர்களுடைய பொருளாதாரம் உயர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். அவர்களது தொழில் வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். அவர்களது பணி சிறந்து விளங்க வேண்டும். அவர்களது பணி பிறர் பாராட்டும்படியாக அமைய வேண்டும். அதை எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் அவர்களுக்கு வழங்க வேண்டும் என்று நானும் என்னுடைய வேண்டுதல்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன்.
நீங்களும் உங்களுடைய வாழ்த்து மொழிகளை சகோதரி டைகர் அகிலா கோபிநாத் ஃப்ரம் விருதுநகர் ஃபேமிலி டீம் உறுப்பினர் அவர்களுக்கு வழங்குமாறு அன்போடு கேட்டு இன்றைய தினம் பகுதியை கேட்கலாம் வாருங்கள். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினம் பகுதியில் இன்று நாம் கொண்டாடி கொண்டிருக்கும் நிகழ்வு மனித உரிமைகள் தினம். டிசம்பர் 10 ஹியூமன் ரைட்ஸ் டே அப்படின்னு கொண்டாடுறோம். இது இனம், பாலினம், தேசியம் மற்றும் பின்னணியை பொருட்படுத்தாமல் ஒவ்வொரு தனிநபருக்கும் சொந்தமான அடிப்படை உரிமைகள் மற்றும் சுதந்திரங்களின் உலகளாவிய நினைவூட்டலாக தான் இந்த நாளை நாம் கொண்டாடுறோம். மனிதர்கள் வாழ்கிறதுக்கு அடிப்படை தேவை அப்படிங்கிறது உண்ணுறதுக்கான உணவு, தங்குறதுக்கான இடம், உடுக்கிறதுக்கான உடை. இந்த 3 இருந்தால் மனிதர்கள் வாழலாம். ஆனால் சந்தோஷமாக அவங்களால வாழ முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக இல்லை. அவங்களுக்கான சந்தோஷம் அப்படிங்கிறது மனித உரிமையில் அடங்கி இருக்கு. ஒருத்தருக்கு கிடைக்க வேண்டிய உரிமை கண்டிப்பாக அவங்களுக்கு கிடைக்கணும். மனித உரிமைங்கிறது யாராலையும் உருவாக்கப்படுறதும் இல்லை, யாராலையும் வழங்கப்படுறதும் இல்லை. ஒரு மனிதன் இந்த உலகத்தில் பிறக்கும் போதே அவங்க கூடவே பிறந்தது தான் மனித உரிமை. அதனால் அந்த உரிமையை மற்றவங்களால் பறிக்கிறதுக்கு யாருக்கும் எந்த அதிகாரமும் இல்லை. இந்த நாளோட வரலாறு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, 2ஆம் உலகப் போருக்கு அப்புறமா 1945 ஐக்கிய நாடுகள் சபை உருவாக்கப்பட்டது. 1946 பிப்ரவரி 16 ஐநா சபையால் மனித உரிமை ஆணைக்குழு அமைச்சாங்க. இப்போ இதில் 53 நாடுகள் உறுப்பினர்களாக இருக்காங்க. இந்த ஆணைக்குழு முதல்ல என்ன பணி செய்யணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா, சர்வதேச மனித உரிமை பிரகடனத்தை அமல்படுத்தணும் அப்படிங்கிறது தான். நம்ம படிச்சிருப்போம், ஐநா சபை நிறைய விஷயங்கள் நமக்கு செஞ்சுருக்கு. ஆனால் அவங்க முதல்ல பணி செய்யணும்னு நினச்சது இந்த மனித உரிமை பிரகடனத்தை அமல்படுத்தணும் அப்படிங்கிறது தான். அப்போது அமெரிக்காவோட பிரதமர் மனைவியான அலினா ரோஸ்வெல்ட் அவங்க தலைமையில் ஒரு குழு அமைச்சாங்க. அந்த குழு 30 பிரிவுக்கு கீழே மனித உரிமைகளை கண்டறிஞ்சு அதை ஐநா சபையில் சமர்ப்பிச்சாங்க. இந்த உரிமைகள் பொருளாதாரம், சமூகம், கலாச்சாரம் இந்த 3ஐயும் அடிப்படையாக வச்சு உருவாக்கப்பட்டது தான். 1948 டிசம்பர் 10 ஐநா சபை இந்த 30 மனித உரிமைகளையும் அங்கீகரித்தாங்க. 1950 மனித உரிமைகள் தினம் அப்படின்னு அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சு அன்னையிலேருந்து நம்ம கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். இந்த வருஷம் நம்ம என்ன தீமில் கொண்டாடுறோம் அப்படின்னா, எங்கள் உரிமைகள் எங்கள் எதிர்காலம் இப்போதே, அவர் ரைட்ஸ் அவர் ஃபியூச்சர் ரைட் நவ் அப்படிங்கிற தீமில் நம்ம கொண்டாடுறோம். ஒரு மனிதனுக்கு ரொம்பவே முக்கியமானது அவங்களோட உரிமை தான். இதுக்காக எந்த காலத்துலேயும் நாம் குரல் கொடுக்கலாம். இதை தடுக்கிறதுக்கும் பறிக்கிறதுக்கும் இந்த சுதந்திர நாட்டில் யாருக்குமே உரிமை கிடையாது. மனித உரிமைகள் கண்டிப்பாக பாதுகாக்கப்பட வேண்டியது. இதை பாதுகாக்கிறது நம்ம எல்லாரோட கடமை தான். அனைவருக்கும் மனித உரிமைகள் தின நல்வாழ்த்துக்கள். இந்த அற்புதமான வாய்ப்பு தந்த நமது குரு டைகர் தேன்கூடு பிரபாகரன் அவருக்கும் நன்றி, பிரபஞ்சத்திற்கும் நன்றி. நன்றி. வாழ்க நலத்துடன், வாழ்க வளத்துடன். நன்றி சகோதரி டைகர் அகிலா கோபிநாத் ஃப்ரம் விருதுநகர் ஃபேமிலி டீம் உறுப்பினர். அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சத்தை வேண்டி தொடர்ந்து இன்னைக்கு ஹியூமன் ரைட்ஸ் டே அப்படிங்கிறத சொன்னாங்க. அதாவது மனித உரிமை தினம். ஒவ்வொரு டிசம்பர் 10 நம்ம மனித உரிமைகள் தினமாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிற தகவலாக சொன்னாங்க. மனித உரிமைக்காக நம்மளுடைய முன்னோர்கள் பெரியோர்கள் எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டாங்க அப்படிங்கிறத நாம், அதாவது இந்தியர்கள் எல்லோருமே அனுபவித்திருக்கிறோம். ஏன்னா ஒரு மனிதனாகப்பட்டவனுக்கு இன்றைக்கி வாக்குரிமை தேவைப்படுகிறது, இன்றைக்கி பெண்களுக்கு சம உரிமை தேவைப்படுகிறது அப்படின்னு நாம் இன்றைக்கி போராடி கொண்டிருக்கிறோம். ஆனால் நம்மளுடைய மூதாதையர்கள் முன்னோர்கள் அவங்கெல்லாம் மனிதனாக வாழ்வதற்கு உரிமையை தாருங்கள் அப்படின்னு போராடினாங்க. நம்மளுடைய அந்த காலனித்துவத்தை இன்னும் சொல்ல போனோம்னா நிறவெறி, பாகுபாடு, சமத்துவமின்மை, இந்த மாதிரி பல்வேறு விஷயங்களை நம்மளால் குறிப்பிட முடியும். இதுக்கெல்லாம் நம்மளுடைய முன்னோர்கள் போராடினாங்க. இன்றைக்கும் அதுக்காக பல நாடுகளில் அதே போராட்டங்கள் இருந்து கொண்டு இருக்கிறது. நம்மளுடைய நாடுகளில் சம உரிமை வேண்டும்,
ஜாதியின்மை வேண்டும் அப்படின்னு இன்னைக்கும் நம்ம கேட்கும்படியாக இருக்கிறது. மனித உரிமைகளை மீறுபவர்களும் இன்னும் இருந்து கொண்டு தான் இருக்கிறார்கள். ஸோ இந்த ஆண்டு அப்படிங்கிறத ஒரு தீமோடு நம்ம கொண்டாடுகிறோம் அப்படிங்கிறத குறிப்பிட்டிருந்தாங்க. ஸோ நாம இந்த ஆண்டு மட்டுமல்ல, எல்லா ஆண்டுகளும் மனிதர்களை போற்றுவோம், மனிதர்களை மதிப்போம், மனிதத்துவத்தை கடைபிடிப்போம். இதுதான் நம்மளுடைய ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு ஆண்டும் நினைவில் கொள்ள வேண்டியது. ஸோ அனைவருக்கும் நம்மளுடைய மனித உரிமைகள் தினம், ஹியூமன் ரைட்ஸ் டே வாழ்த்துக்களை தெரிவித்து, நீங்களும் உங்களுடைய வாழ்த்துக்களை உங்களுடைய ஸ்டேட்டஸ் பகுதியிலேயே நீங்கள் தாராளமாக வைங்க. இதை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டியது நம்மளுடைய பொறுப்பு, நம்மளுடைய கடமை. ஸோ நல்லதை செய்வோம், அதை எல்லோருக்கும் தெரியப்படுத்துவோம் அப்படிங்கிறத இந்த நேரத்தில் குறிப்பிட்டு, இந்த அற்புதமான இன்றைய தினம் பகுதியை வழங்கிய சகோதரி டைகர் அகிலா கோபிநாத் ஃப்ரம் விருதுநகர் ஃபேமிலி டீம் உறுப்பினர் அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சத்தை வேண்டி தொடர்ந்து நாம் இன்றைக்கி ஒரு ஃபீட்பேக் கேட்க போயிடும். கருத்துக்கள், பின்னூட்டம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இருந்தாலும் நம்மளுடைய 1400வது நாளுடைய வாழ்த்து செய்திகளை நிறைய பேர் அனுப்பி வச்சுருந்தாங்க. அதில் நம்ம ஒரு சில வகைகளை நம்ம பார்த்து வருகிறோம். அந்த வகையில் இன்னைக்கு ஒரு ஃபீட்பேக் சகோதரி டைகர் லக்ஷ்மி ஃப்ரம் கோயம்புத்தூர். இவங்க கோயம்புத்தூர் டைகர் கிளப்போடைய வைஸ் கேப்டனாக இருக்கிறாங்க. சகோதரி டைகர் லக்ஷ்மி ஃப்ரம் கோயம்புத்தூர் டைகர் கிளப் வைஸ் கேப்டன் அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சத்தை வேண்டி அவர்கள் எண்ணியதெல்லாம் நடக்க வேண்டும், அவர்கள் கேட்டதெல்லாம் கிடைக்க வேண்டும், அவர்களது குடும்பத்தில் ஆரோக்கியம் நிலைத்திருக்க வேண்டும், ஆனந்தம் நிலைத்திருக்க வேண்டும், அவர்களுடைய பொருளாதாரம் உயர்ந்து கொண்டே இருக்க வேண்டும், அவர்களது பணி சிறந்து விளங்க வேண்டும், அவர்களது தொழில் வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும், அவர்களது பணி சிறந்து விளங்க வேண்டும். அதை எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் அவர்களுக்கு வழங்க வேண்டும் என்று நானும் என்னுடைய வேண்டுதல்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்களும் உங்களுடைய வாழ்த்து மலைகளை சகோதரி டைகர் லக்ஷ்மி ஃப்ரம் கோயம்புத்தூர் அவர்களுக்கு வழங்குமாறு அன்போடு கேட்டு, சகோதரியுடைய அந்த பின்னூட்டத்தை, அதாவது தன்னுடைய வாழ்த்து செய்தியோடு சேர்ந்த தன்னுடைய ஃபீட்பேக்கை கேட்டுக்கொண்டே பயணிக்கலாம். வாருங்கள். அனைவருக்கும் வணக்கம். நான் லக்ஷ்மி பேசுகிறேன். கோயம்புத்தூர் டைகர் கிளப்பினுடைய வைஸ் கேப்டனாக எனக்கு பதவி கொடுத்த அண்ணாவுக்கு நன்றி. இன்னைக்கு இன்னைக்கு 1400வது ஆண்டு நாள் நம்ம செலிப்ரேஷன் பண்ணுறோம். இது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. இதுக்கு போட்டிருக்க எஃபெக்ட் அண்ணா, அகிலாக்கா, ஜெயந்தி சிஸ்டர், தென் மணிகண்டன் பிரதர் எல்லாரும் போட்டிருக்க எஃபெக்ட் கொஞ்சம் நெஞ்சம் இல்லை, போட்டு தான் இன்னைக்கு இவ்வளோ தூரம் வந்திருக்குது. இது மென்மேலும் வளரணும், நம்ம குடும்ப உறுப்பினர்கள் எண்ணிக்கை அதிகமாகணும் அப்படின்னு நான் பிரபஞ்சத்திட்ட வேண்டிக்கிறேன். என்னை நான் செதுக்கிக் கொள்வதுக்கு எனக்கு டைகர் கிளப் ரொம்ப ஹெல்ப் பண்ணுச்சு. இன்னைக்கு எனக்கு என் கூட எப்படி சொல்ல, ஒரு யானை பலம் இருக்குன்னு சொல்லுவோம்ல நம்ம, அந்த மாதிரி தான். அண்ணாவோட வார்த்தைகளும் சரி, அகிலாக்காவோட ஸ்பீச்சும் சரி, தென் ஒவ்வொருத்தரும் கதைகள் தேர்ந்தெடுத்து அனுப்புறதும் சரி, முன்னெல்லாம் டெய்லி ஒரு திருக்குறள் வரும், அது ரொம்ப பிடிச்சிருக்கும், நல்லாயிருக்கும். அந்த டைகர் ஓடுற மாதிரி அந்த குரல், அது அண்ணாவோட குரலில் கேட்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். அதாவது உடன்பிறவா சகோதரன் சொல்ல, கூட பிறந்த சகோதரர் கூட இல்லாத ஒரு பாசம் அண்ணா கிட்ட உண்டு. எல்லார் மேலேயுமே அண்ணா அஃபெக்ஷன் காமிப்பாங்க. அந்த அன்பு, அக்கறை இன்னைக்கு சுயநலம் மிகுந்த உலகத்தில் இன்னைக்கு நம்ம எல்லார் மேலேயும் இருக்கிற அக்கறையில் அவங்க டெய்லி இந்த ஸ்பீச் கொடுக்குறாங்க. அவங்களோட டைம் இன்னைக்கு 10 நிமிஷம் செலவு பண்ணுறதுக்கு யோசிக்கிற உலகத்தில் டெய்லி நமக்காக அந்த 40 மினிட்ஸ் ஸ்பீச், அதை எவ்வளோ எஃபெக்ட் எடுத்து ஒவ்வொரு விஷயங்களும் நம்ம உடம்புக்கு நன்றி கூறுறதுலேருந்து 8 வாக்குக்கான ஸ்பீச்சு, நம்மளுடைய உடல் உறுப்புகள் நன்றி கூறுறது, இதெல்லாம் ஒரு பிளஸ்டு. நான் எனக்கு பிளஸ்டு பர்சனாக இருக்கிறதுனால தான் இதுக்குள்ளார எனக்கு கிடைச்சதுன்னு சொல்லி நான் சொல்வேன். என்னை இதுக்குள்ளே கொண்டு வந்த சுகந்தி சிஸ்டருக்கு நன்றி சொல்கிறேன். அவங்கள எனக்கு அறிமுகப்படுத்தி வச்ச என்னுடைய குழந்தைனார் திருவேங்கடம் அவங்களுக்கும் நன்றி இதன் வாயிலாக சொல்லிக்கிறேன். நான் 2021 நான் டைகர் கிளப்புக்குள்ள வந்தேன், சுகந்தி அக்கா மூலியமாக.
அவங்க என்னை இதுக்குள்ளே ஃபுல் ஃப்ளெஜ்ஜாக செயல்பட வைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. டெய்லி கால் பண்ணி அகிலாக்காவும் சரி கேம்புக்கு வர சொல்லி எல்லாம் இது பண்ணாங்க. நானாக ஃபஸ்ட் கலந்துக்கிட்ட கேம்ப் ராமேஸ்வரம் கேம்ப்பு. அதில் தான் எனக்கு வந்து ஒரு நிறைய சேஞ்சஸ் இருந்துச்சு. அதாவது நமக்குன்னு ஒரு குடும்பம் இருக்குன்ற ஒரு ஃபீல் வந்தது. எவ்வளோ சொந்தங்கள் இருந்தாலும் நமக்கு அதில் அட்டாச் ஆகாதுல. யார்கிட்டயும் வந்து எல்லார்கிட்டயும் எல்லா விஷயமும் ஷேர் பண்ண மாட்டோம். ஒரு குடும்ப உறுப்பினர் அந்த ஒரு பாண்டிங் எனக்குள்ளார வந்தது டைகர் கிளப்பில் தான். இந்த 1400வது நாள் நம் கொண்டாட்டத்தில் எல்லோரும் சந்தோஷமாக இருக்கணும். நம்ம இன்னும் நிறைய அண்ணா சொல்கிறதெல்லாம் கேட்டு ஃபாலோ பண்ணோம். அண்ணாவுக்கு இந்த 5 பேரும் சேர்ந்து ஒரு குழு அவங்க இயங்குறது, அதில் நம்ம ஒரு சின்ன எஃபர்ட் நம்ம இதுக்குள்ளே வாழ்க்கையில கொண்டுட்டு வர்றது தான் ஃபாலோ பண்ணுறது நல்ல விஷயம் தான். இன்றைக்கி ஒரு சின்ன அண்ணா அடிக்கடி சொல்கிற மாதிரி ஒரு சின்ன இது யோகா சொல்லிக் கொடுக்குறாங்க. அதுக்கு ஆன்லைன் கிளாஸ் எடுக்கிறதுக்கு ஃபீஸு எல்லாமே உண்டு. இன்றைக்கி எல்லாமே மணி மைண்டட் ஆகிடுச்சு. உலகமே மணி மைண்டடு தான். ஒரு சின்ன விஷயம்னாலும் அதுக்கு ஃபீஸு அப்படின்னு தான். இன்றைக்கி வந்து எந்தவித பிரதிபலனும் எதிர்பார்க்காம நம்ம டெய்லி இந்த எஃபெக்ட் எடுத்து பண்ணுற விஷயங்கள் வந்து கிரேட் சல்யூட் டு அண்ணா. அவங்க மென்மேலும் அவங்களோட சேவை தொடரணும். நம்ம இந்த ஜூம் மீட்டிங் சொல்லியிருக்காங்க. முன்னெல்லாம் ஜூமில் இருக்கும், அது ஒரு நல்லாயிருக்கும். இந்த திருக்குறள் வந்து அப்படி டைகர் ஓடுற மாதிரி இருக்கும் தன்னோட வயசில், அது நல்லாயிருக்கும். அதெல்லாம் திரும்ப வரணும்னு நான் ஆசைப்பட்றேன். இன்னும் நிறைய புது புது விஷயங்கள் நம்ம இதில் வரணும். சோட்டா டைகர்ஸ் நிறைய வரணும். கேம்புகள் வந்து அடுத்தடுத்து கேம்ப் நடக்கணும்னு நினைக்கிறேன். ஓகேயா? எனக்கு இந்த பேச வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி. பிரபஞ்சத்துக்கு நன்றி, அண்ணாக்கு, அகிலாக்கு, நம்ம குடும்ப உறுப்பினர்கள் அனைவருக்கும் நன்றி. நன்றி சகோதரி டைகர் லக்ஷ்மி ஃப்ரம் கோயம்புத்தூர் டைகர் கிளப் வைஸ் கேப்டன். அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சத்தை வேண்டி சகோதரி டைகர் லக்ஷ்மி ஃப்ரம் கோயம்புத்தூர் அவங்களுடைய ஃபீட்பேக், அவங்களுடைய கருத்துக்களை கேட்கும்பொழுது எனக்கு சகோதரி டைகர் லக்ஷ்மி அப்படின்னு சொல்லவும் என்ன நினைவுக்கு வரும் அப்படின்னா, அவங்க வந்து தன்னுடைய எல்லா விஷயத்தையும் என்னோடு பகிர்ந்து கொள்வார்கள். அவங்க வந்து வாட்ஸ்அப்பில் நான் இந்த பக்கம் இருக்கிறேன் அப்படிங்கிறத எண்ணிக்கொண்டு அவங்க அப்படியே நேரடியாக நான் பேசுவது போலவே பேசுவாங்க. அதாவது அந்த இடைவெளிலாம் இருக்கும். நான் வந்து அவங்களுக்கு ஆமான்னு சொல்லுவது போலவும் சொல்லுவது போல் அவங்க வந்து ஒரு கேப் விட்டு தான் பேசிக்கிட்டே இருப்பாங்க. அப்படி பேசும்பொழுது தன்னுடைய அத்தனை கருத்துக்களையும் ஒரு உடன்பிறவான்னு அவங்க தான் சொன்னாங்க. உடன் பிறந்த சகோதரனை போல கருதி தான் அவங்க வந்து பேசுவாங்க. ஸோ அவங்களுடைய எல்லா உள்ள குமுறல்களையும் அவங்க வந்து கொட்டிடுவாங்க. அதிலிருந்து அவங்க ரிலாக்ஸ் ஆகணும் அப்படிங்கிறது மட்டும்தான் என்னுடைய ஒரு பக்க எண்ணமாக இருக்கும். நான் ஆடியோ கேட்கும் பொழுது அப்படி தான் தோணும். நிச்சயமாக சகோதரிக்கு வந்து தன்னுடைய உள்ள குமுறல்களை அவங்க கொட்டி முடிச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தோணும். அது முழுமையாக தன்னுடைய தந்தையார் பற்றி, தன்னுடைய மகனை பற்றின ஒரு விஷயத்தை என்னோட பகிர்வாங்க. பகிர்ந்து அவங்க நல்லா இருக்கணும், அவங்க சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிறது மட்டும்தான் அவங்களோட எண்ணமாக இருக்கும். ஸோ அப்படி அவங்க நம்மளோட நிறைய விஷயங்களை பகிர்வாங்க. ஆனால் நான் எதற்குமே எப்பொழுதும் போல் பதில் அப்படிங்கிறது நான் எல்லாரிடத்திலும் சொல்வது அதுதான். எல்லார் ஆடியோவையும் எல்லார் மெசேஜையும் நான் கேட்டுடுவேன். ஆனால் நான் பதில் அப்படிங்கிறது அளிக்க மாட்டேன். அப்படி அவங்க ஒரு முறை வந்து எனக்கு 2, 3 முறை தொடர்ந்து ஃபோன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நான் வந்து அவங்களுக்கு பதில் சொல்லலை, நான் வந்து அவங்களுடைய ஆடியோவை நான் கேட்டேனா கேட்கலையா, இல்லை கடந்து போயிட்டேனா அப்படிங்கிற மாதிரி அவங்க தொடர்ந்து கால் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. கால் பண்ணும் பொழுதுமே நான் எப்பொழுதுமே கால்களை கூட நேரடியாக எடுத்துக்கொள்வதில்லை. அது உங்கள் எல்லாருக்குமே அறிந்த ஒரு விஷயந்தான். சரி, இதை நம்ம வந்து இடைவெளிக்கு பின்பாக கேட்கலாம். ஏன்னா நம்மளுடைய 21 நிமிடங்கள் அப்படிங்கிறது நிறைவுக்கு வருகிறது. வாருங்கள், நாம் அனைவரும் தொடங்கிய திசைக்கு வந்து விடலாம். கிழக்கு மேற்காக தொடங்கியவர்கள் கிழக்கு திசையிலும், தெற்கு வடக்காக தொடங்கியவர்கள் தெற்கு திசைக்கும் வந்து விடுகிறோம். நமது உள்ளங்கைகளை மடக்கி பார்க்கிறோம், இறுக்கமாக இருக்கிறது. விரலின் நகங்களின் வண்ணங்களை பார்க்கிறோம், சிவப்பு வண்ணத்தில் மாறி இருக்கிறது. சுவாசத்தை சோதித்து பார்க்கிறோம். 2வது நாசிலும் சுவாசம் வரக்கூடிய இந்த வேளையில் பேசிக் கோர்ஸில் இருக்கக்கூடியவங்களும் அட்வான்ஸ் கோர்ஸில் இருக்கக்கூடியவங்களும் நமக்கு அருகில் இருக்கக்கூடிய குடிநீரை எடுத்து நிறுத்தி நிதானித்து ரசித்து ருசித்து பருகிக்கொள்கிறோம். பேசிக் கோர்ஸில் உள்ளவங்களுக்கு இதோடு முடிஞ்சிடுச்சுன்னு உடனே அஃபர்மேஷன் விசுவலைசேஷன் போயிடக்கூடாது. இந்த இடத்துல நீங்களும் வந்து நின்று நீங்களும் தண்ணீர் பருகிட்டு அதுக்கப்புறம் நான் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு கமெண்ட் பதில் அளித்துட்டு தான் நீங்கள் வந்து
அடுத்த ஸ்டெப்பான அஃபர்மேஷன் விசுவலைசேஷன் செய்ய போகணும். இல்லை நம்மளுக்கு 21 நிமிடம் முடிஞ்சிருச்சு, நாம் போய்கிட்டே இருக்கலாம் அப்படின்னு கடந்து போனால் நீங்களும் சகோதரி டைகர் லக்ஷ்மி இப்போ குறிப்பிட்டாங்கள் அல்லவா, இன்றைக்கி உலகமே சுயநலமாக இருக்கிறது. அதுபோல் ஏன்னா நிறைய பேர் நான் பார்த்துட்டேன், கேள்விகள் சந்தேகங்கள் வந்து ஃபேமிலி டீமின் வாயிலாக என்ன இடத்தில் கேட்குறீங்க, அதற்கான பதில் கூட நான் வந்து இங்கே வழங்குகிறேன். ஆனால் நீங்கள் நான் கேட்குற கேள்விக்கு சின்ன சின்ன கேள்விகளுக்கு கூட விடையளிப்பதே இல்லை, பதில் அளிப்பதே இல்லை. நீங்கள் எல்லாம் நடக்கிறீங்களா அப்படின்னு கூட ஒரு சந்தேகம் எனக்கு வருது. ஸோ அதனால் நீங்கள் ஒரு பொதுநலவாதியாக, நீங்கள் பொதுநலவாதினா உங்கள் ஊரையே தூக்கி நிறுத்தக்கூடிய பொதுநலவாதிகளாக சொல்லலை, சின்ன சின்ன கேள்விகளுக்கு முதல்ல விடையளித்து பதிலளியுங்கள். உங்களை பற்றின விஷயங்களை தாராளமாக பகிருங்கள். அதன் பிறகு நீங்கள் அஃபர்மேஷன் விசுவலைசேஷன் செய்யுங்க. நிச்சயமாக நீங்கள் எண்ணியது நடக்கும், கேட்டது கிடைக்கும். இதெல்லாம் அதனுடைய ஒரு வழி தான். எனக்கு என்னுடைய குருநாதர்கள் கற்றுக் கொடுத்த சில பல விஷயங்களை தான் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். ஸோ அந்த வழியை நீங்கள் பின்பற்றி வெற்றி அடையணும் அப்படிங்கிறதுக்கு சரி, நிச்சயமாக எல்லோரும் தண்ணீர் பறி முடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ உங்களுடைய மொபைல் ஃபோனை கையில் எடுத்து கருத்துக்கள் பதிவிடலாம், கமெண்ட் பதிவிடலாம். இன்றைக்கி என்னென்ன நம்ம கமெண்ட் பதிவிட போயிடும் அப்படின்னா, முதல் கேள்வி, நேற்றைய டெய்லி ஆக்டிவிட்டி ரிப்போர்ட் நீங்கள் பதிவு செய்து விட்டீர்களா, அனுப்பிவிட்டீர்களா? இரண்டாவது கேள்வி, உங்களுக்கு சமையலில் மிகவும் பிடித்த உணவு எது? உங்களுக்கு சமையலில் மிகவும் பிடித்த உணவு எது? ஏன் நான் சமையலில் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா, நிறைய பேருக்கு சில பல உணவுகள் அடுப்பில்லாமல் கூட சமைத்து சாப்பிட பிடிக்கும். பழங்கள் பிடிக்கலாம், காய்கள் பிடிக்கலாம், பருப்பு வகைகள் பிடிக்கலாம். ஸோ நான் சமைத்த உணவில் உங்களுக்கு மிகவும் பிடித்த உணவு எது? இதுதான் இரண்டாவது கேள்வி. மூன்றாவது கேள்வி, நீங்கள் எந்த உணவை சமைப்பீர்கள்? பெண்கள் வந்து எல்லா உணவும் சமைப்பீங்க, அதில் எந்த மாற்றமும் இல்லை, எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் நீங்கள் மிகவும் விரும்பி சமைக்கக்கூடிய உணவு எது அப்படின்னு பெண்களுக்கு வச்சுக்கலாம். ஆண்களுக்கு நீங்கள் எந்த உணவை சமைப்பீர்கள்? ஏதேனும் ஒரு இப்போ வந்து அரிசியை உலை வச்சு அதை வந்து வடித்து சாதமாக வடிக்க தெரியும் அப்படின்னு கூட சொல்லலாம். இல்லை கூடுதலாக எல்லா வகையான உணவும் என்னால் சமைக்க முடியும் அப்படின்னு சொல்லலாம். அல்லது எனக்கு ரசம் வைக்க தெரியும், அல்லது எனக்கு வெந்நீர் வைக்க தெரியும்னு சொல்லிடாமல் உங்களுக்கு எந்த வகையான உணவு சமைக்க தெரியும் அப்படிங்கிறத ஆண்களும் தாராளமாக குறிப்பிடலாம். எனக்கு தெரிந்து நம்மளோடு பயணிக்கக்கூடிய நிறைய சகோதரர்களுக்கு வந்து நல்லாவே எல்லா உணவும் சமைப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். ஸோ உங்களுடைய பதிலையும் நான் எதிர்பார்க்குறேன், பார்க்கலாம். இப்பொழுது 3 கேள்விகள். டெய்லி ஆக்டிவிட்டி ரிப்போர்ட் பதிவு செய்து விட்டீர்களா? இரண்டாவது கேள்வி, உங்களுக்கு சமையலில் மிகவும் பிடித்த உணவு எது? மூன்றாவது, நீங்கள் சமைக்கக்கூடிய உணவு எது? ஸோ இது பெண்கள்னால் இன்னும் கூடுதலாக உங்களுக்கு பிடித்த உணவுகளை அல்லது இன்னும் மற்றவர்களுக்கு கடினமாக இருக்கக்கூடிய உணவுகளை நீங்கள் சமைப்பீர்கள் அப்படின்னு சொன்னீங்கன்னாலும் அது உங்களுடைய பதிலாக இருக்கட்டும். ஆண்களுக்கு நீங்கள் எந்த வகையான உணவை சமைப்பீர்கள்? இதுதான் 3 கேள்வி. இந்த 3 கேள்விக்கும் விடையளித்து கொண்டே நம்ம வந்து நம்மளுடைய அடுத்த சுற்றை தொடங்க போகிறோம். பேசிக் கோர்ஸில் இருக்கக்கூடியவங்களுக்கு அடுத்த சுற்றான அஃபர்மேஷன் விசுவலைசேஷன் செய்துட்டு மீத இருக்கக்கூடிய ஆடியோ கேளுங்கள். உங்களுடைய அஃபர்மேஷன் விசுவலைசேஷன் வெற்றியடைய எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு, தொடர்ந்து அட்வான்ஸ் கோர்ஸில் இருக்கக்கூடிய 42 நிமிட நடைக்காரர்களுக்கான அடுத்த சுற்று தொடங்குகிறது. இப்பொழுது ஆண்கள் அனைவரும் இடதுபுறமாகவும் பெண்கள் அனைவரும் வலதுபுறமாகவும், அதாவது ஆண்கள் லெஃப்ட் சைடிலும் பெண்கள் ரைட் சைடிலும் முதலடி எடுத்து வைத்து நடையை தொடங்குகிறோம். நடை இயல்பாக இருக்கிறது, நடை தளர்வாக இருக்கிறது, தோள்பட்டை தளர்வாக இருக்கிறது, கழுத்து குனியாமல் இருக்கிறது, கால்கள் ஒன்றுக்கு முன்பு ஒன்று வருவது போல் நடந்து கொண்டு இருக்கிறோம், கைகள் அதனை இசைவில் அசைந்து கொண்டு இருக்கிறது, சுவாசம் சீர்நிலையில் இருக்கிறது, எண்ணம் நேர்மறையாக இருக்கிறது, மனம் மகிழ்வுடனும் அமைதியுடனும் இருக்கிறது. ஒற்றை சிந்தனையாளர்கள் அத்தனை பேரும் ஒற்றுமையோடு ஒரே திசையை நோக்கி பயணித்து கொண்டு இருக்கிறோம். நமது பயணம் வெற்றிகரமாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை துணை கலைத்து கொண்டு தொடர்ந்து பயணிக்கிறோம். தொடர்ந்து சகோதரி டைகர் லக்ஷ்மி அவங்களுடைய ஃபீட்பேக் கேட்டிருந்தோம். அதிலிருந்து சில பல கருத்துக்களை நம்ம வந்து பார்த்து வருகிறோம். அந்த வகையில் சகோதரி டைகர் லக்ஷ்மி அவங்க வந்து கான்கால் அப்படிங்கிற ஒரு வகையில் அப்புறம் சகோதரி அழைத்து என்னையும் அழைத்திருந்தார்கள். அப்போது அவங்க வந்து நான் வந்து ஆடியோ கேட்கலை, பதிலளிக்கலை, வாழ்த்து சொல்லலை,
தீபாவளிக்கு வாழ்த்து சொல்லலைன்னு நான் சொல்வது கடந்த ஒரு 2 ஆண்டுகளுக்கு முன்பாக. அந்த மாதிரிலாம் என்னிடத்தில் வந்து ஒரு உண்மையான உடன் பிறந்த ஒரு தங்கச்சியைப் போல அவங்க வந்து என்னிடத்தில் கேட்டாங்க. ஸோ அதுக்கு அப்புறம் நானும் அவங்களுக்கு விளக்கம் சொல்லி, நான் எந்த மாதிரியான இடங்கள்ல இருக்கிறேன், சூழ்நிலைகள்ல இருக்கிறேன், நான் எப்படி பயணத்தில இருக்கிறேங்கிறத சொல்லி, அவர்களிடத்தில் பேசி அவர்களை சமாதானப்படுத்தி. ஏன்னா, அவ்வளவு அவங்களுக்கு வருத்தம். அண்ணன் வந்து கேட்கல அப்படிங்கிற மாதிரி. நான் நிச்சயமா சொல்லுவேன் எல்லாரிடத்திலும். ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு இந்த மாதிரி வரக்கூடிய வாட்ஸ்அப் செய்திகளே, வாட்ஸ்அப் ஆடியோ செய்திகளே எனக்கு பல்வேறு பல்வேறு விஷயமா இருக்கும். நான் நிறைய நேரங்கள்ல ஹெட்செட் போட்டு தான் கேட்கும்படியாக இருக்கும். பயணத்தில இருப்பேன், நண்பர்களோடு இருப்பேன், பயிற்சியில இருப்பேன். இப்படி பல்வேறு களங்கள்ல இருக்கும் பொழுது நம்ம வந்து அதை கேட்டுக்கொள்வேன், அதை உள்வாங்கிக் கொள்வேன். நிச்சயமாக நீங்க எப்ப கேட்டீங்கன்னாலும், நான் அத வந்து என்னால் தெளிவாக சொல்ல முடியும். அந்த அளவுக்கு நான் வாங்கிடுவேன். உங்களுக்கான பிரார்த்தனைகள் இருந்துச்சுன்னா, நிச்சயமாக நான் பிரார்த்திப்பேன். ஒவ்வொரு நாளும் பிரார்த்தனைகள்ல அத கொண்டு வந்து சேர்த்துடுவேன். அப்படிங்கிறத அவங்களுக்கும் விளக்கம் சொல்லி, இந்த நேரத்தில அவங்கள் மூலமாக உங்களுக்கும் என்னுடைய விளக்கத்தை சொல்லி, சகோதரி இன்னும் நான் அடுத்த கட்டத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, இன்னைக்கு நம்ம சமையலை பத்தி பேசியிருந்தோம். ஸோ இவங்க ஒரு அற்புதமான ஒரு சமையல் கலைஞர். அது வந்து அவங்க செய்யக்கூடிய தொழில்லேயே நம்ம தெரிந்து கொள்ள முடியும். ஸோ ஒரு அற்புதமான சமையல் கலைஞர். அவங்க வந்து அவங்களுடைய உணவு பதார்த்தங்களை அவங்க வந்து நம்ம விரும்பி சாப்பிடணும். நம்ம சாப்பிடணும் அப்படிங்கிறதுக்காக நான் கோயம்புத்தூர் ஒரு முறைலாம் வந்திருந்தேங்கிற தகவலை சொல்லும் பொழுது அவங்க கோவப்பட்டாங்க. ஸோ இந்த மாதிரி வரல, போகல அப்படிங்கிறதெல்லாம் நெறைய பேர் கோயம்புத்தூர்ல உள்ளவங்க நெறைய பேர் சொல்லியிருந்தீங்க. அதுக்கப்புறம் நான் வந்து எந்த ஊர்களுக்கு சென்றாலும் நம்ம வந்து அந்த தகவல்களை சொல்வதில்லை. ஏன்னா, அதற்கு பின்பாக இவ்வளோ விஷயங்கள் இருக்கிறது அப்படிங்கிறதுனால, நம்ம எந்த ஊருக்கு போனாலுமே சொல்வதற்கு இல்ல. இப்போ சமீபத்தில நம்ம வந்து தூத்துக்குடி போயிருந்தோம். ஸோ தூத்துக்குடி போற அன்னைக்கு நான் காலையில அந்த மெசேஜ சொல்லிட்டு போவேன். முதல்லாம். ஆனா, அங்கே தூத்துக்குடியில நம்மளுக்கு ஒரு கிளப் இருக்கு. அங்கே நெறைய உறுப்பினர்கள் இருக்காங்க. அப்புறம் எல்லோருக்குமே அந்த இடத்துக்கு நம்ம வரணும், நம்ம அவங்க வீட்டுக்கு வரணும், அல்லது அவங்கள சந்திக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்கும். ஸோ நம்ம அப்படி கிளம்புனோம் அப்படின்னா, ஒருத்தவங்க வீட்டுக்கு போய் ஒருத்தவங்க வீட்டுக்கு போல, ஒருத்தவங்கள அழைத்து இது பல்வேறு சிக்கல்கள் இருக்கும் அப்படிங்கிறதுனால நம்ம எந்த தகவல்களையுமே இப்பொழுதெல்லாம் பகிர்வதில்லை. ஆனா, அங்கேயுமே தூத்துக்குடியிலயுமே நான் ஏற்கனவே ஆடியோல சொன்னது போல, அ அந்த திருமண நிகழ்வுக்கு நெறைய பேர் நம்மளுடைய உறுப்பினர்கள் வந்திருந்தாங்க. வந்திருந்தவங்கள்ல நெறைய பேர நான் வந்து சந்திச்சேன். அவங்களுடைய பெயர்களை கூட இப்போ குறிப்பிடலாம். யாரையெல்லாம் சந்திச்சேன் அப்படிங்கிறது மாதிரி. சகோதரி அம்மா டைகர் விஜயலட்சுமி, சகோதரி டைகர் ரேவதி, சகோதரி அம்மா காந்திமதி டைகர் காந்திமதி, சகோதரி டைகர் முத்துச்செல்வி, சகோதரி டைகர் சுடிதா, இப்படி பல்வேறு சகோதரிகளை வந்து சந்திக்கும் வாய்ப்பு இங்கே கிடைச்சிச்சு. அதில குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா, அம்மா சகோதரி டைகர் விஜயலட்சுமி ஃப்ரம் தூத்துக்குடி. இவங்க தூத்துக்குடி டைகர் கிளப் கேப்டன். இவங்க வந்து அப்பையிலேருந்தே எங்கள் வீட்டுக்கு வரணும் வரணும்னு அங்கே திருமண வைபவத்துக்கு நான் வருவேன்னு அவங்க எதிர்பார்க்கவே இல்ல. ஸோ அப்படி நான் வந்திருந்த அந்த நிகழ்வுக்கு பிறகு தன்னுடைய வீட்டுக்கு அவங்க வந்து அழைத்து கட்டாயப்படுத்தினாங்க. நிச்சயமாக வருகிறேன், வாய்ப்பு இருந்தால் வருகிறேன் அப்படிங்கிற மாரி சொல்லியாச்சு. ஆனாலும் அவங்க வீட்டுக்கும் போயிட்டு, வீட்ல இருந்தும் அழைப்பு மேல அழைப்பு. ஸோ அழைத்து கடைசியில ஃபேமிலி டீம் உறுப்பினர்கள் எல்லாருமே போயி, அவங்களுடைய வீட்டுக்கு நம்ம போனோம். ஸோ அவங்களுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம், மகிழ்ச்சி. அங்கே போயிருந்தா அவங்களுடைய அம்மாவும் அங்கே இருந்திருந்தாங்க. அம்மா டைகர் பத்மாவதி அவங்களும் நம்மளுடைய உறுப்பினர் தான். ஸோ அவங்களுக்கு அவ்வளோ சந்தோஷம், மகிழ்ச்சி. அவங்களுக்கு நம்மளை பார்த்ததும், நம்ம அங்கே போயிருந்ததும் அப்படிங்கிறது. ஸோ இந்த சந்தோஷம், மகிழ்வு நல்லது தான். எனக்கு ரொம்ப பிடிக்கும் தான். ஆனால் ஒரு இடத்துக்கு போயிருந்தா, அங்கே பல்வேறு நபர்களுக்கு நம்ம போகும் பொழுது, எல்லாருமே அழைத்தால் எப்படி இருக்கும்? ஸோ எல்லா இடத்துக்கும் போகல அப்படின்னா, எப்படி அவங்களுக்கு கஷ்டமா இருக்கும்? இதையெல்லாம் மனதில எண்ணி தான் நம்ம வந்து நிறைய நேரங்கள்ல, நிறைய இடங்கள்ல தகவலே சொல்வதில்ல. அப்படித்தான் நம்ம கோயம்புத்தூர் போயிருக்கும் பொழுதும், நம்ம அந்த தகவல சொல்லிட்டோம். செஷன்ல சொல்லிட்டேன். சொல்லவும் சகோதரி வந்து, "ஏன் வரல?" அப்படின்ட்டு அதுக்கப்புறம் அவங்க ஒரு செயல் செய்தாங்க. என்ன அப்படின்னா, அவங்க வந்து இப்போ ஒரு சமையல் சம்மந்தப்பட்ட ஒரு தொழில் தொடங்கியிருக்கிறாங்க. ஸோ அவங்களுடைய ஒரு பதார்த்தத்தை வந்து அறிமுகப்படுத்துவதற்கு முன்பாக, அவங்க வந்து அத எனக்கு தான் முதல்ல அனுப்பி வைக்கணும். அ அப்படின்ட்டு அவங்க அந்த ஸ்டிக்கர் இதெல்லாம் வரும் வரை காத்திருந்து, அதை செய்து எனக்கு வந்து முதல் அ விஷயமாக அவங்க
தயாரித்து அனுப்பி வச்சுருந்தாங்க. ஸோ அதனுடைய சுவையை பார்த்து அவங்களுக்கும் நம்ம வந்து வாட்ஸ்அப்லேயே வந்து சொல்லியிருந்தோம். மிக நல்லா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. உண்மையிலேயே ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு அந்த பதார்த்தம். ஸோ அவங்க அதை தொழிலாகவே செய்கிறாங்க. ஸோ வருங்காலங்களில் நம்ம கேம்புகளில் இந்த மாதிரி இடங்களில் அந்த மாதிரியான பொருட்களை எல்லாம் ருசிக்க காத்திருக்கிறோம் அப்படிங்கிறத இந்த நேரத்தில் சொல்லி, சகோதரி டைகர் லக்ஷ்மிக்கு வந்து திருக்குறள் மீண்டும் வேண்டும் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லியிருந்தாங்க. அதில் புலி ஓடுறது மட்டும் ஒரு 2, 3 தடவை சொல்லியிருந்தாங்க. ஸோ திருக்குறள் அப்படிங்கிறது நம்ம கிட்டத்தட்ட எல்லாமே கேட்டு முடிச்சிட்டோம். மீண்டும் பேசும் பொழுது நான் பேசுவதற்கு தயார். திருக்குறளை எத்தனை முறை வேண்டுமானாலும், எப்படி வேண்டுமானாலும் நம்ம பேசலாம். ஆனால் கேட்பவர்களுக்கு அதே கதையாக இருக்கும், அதே கருத்தாக இருக்கும் அப்படிங்கிறதுனால, நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமாக பேசணுங்கிறதுனால, நம்ம எல்லா காமத்துப்பாலை தவிர திருக்குறளில் எல்லா குறள்களையும் நம்ம பார்த்துட்டோம். இருந்தாலும் புதிதாக வருபவர்களுக்கும் அந்த சந்தேகங்கள் இருக்கும். இல்லை நம்மளும் அதை கேட்கணும்னு தோணும். அது எல்லாமே நம்மளுடைய ஆடியோவில் பின்னாடி நீங்கள் போய் பார்த்தீங்கனாலே நிறைய கிடைக்கும். இருப்பினும் வாய்ப்பு இருக்கும் பொழுது, நேரம் இருக்கும் பொழுது மீண்டும் திருக்குறளை ஒரு ரவுண்ட் பார்க்கலாம் அப்படிங்கிறத அந்த நேரத்தில் பகிர்ந்து, சகோதரி டைகர் லக்ஷ்மி ஃப்ரம் கோயம்புத்தூர் டைகர் கிளப் வைஸ் கேப்டன் அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சத்தை வேண்டி தொடர்ந்து நாம் இன்றைக்கி ஒரு அற்புதமான ஆடியோ கேட்க போயிடும். இந்த அற்புதமான ஆடியோவை நமக்கு தேர்வு செய்து அனுப்பி வைத்திருப்பவர் சகோதரி டைகர் மல்லிகா ஃப்ரம் சேலம். இவங்க சேலம் டைகர் கிளப்பில் உறுப்பினராக இருக்கிறாங்க. சகோதரி டைகர் மல்லிகா ஃப்ரம் சேலம் அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் துணை நிற்க வேண்டும். அவர்கள் எண்ணியதெல்லாம் நடக்க வேண்டும். அவர்கள் கேட்டதெல்லாம் கிடைக்க வேண்டும். அவர்களது குடும்பத்தில் ஆரோக்கியம் நிலைத்திருக்க வேண்டும், ஆனந்தம் நிலைத்திருக்க வேண்டும். அவர்களுடைய பொருளாதாரம் உயர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். அவர்களது பணி சிறந்து விளங்க வேண்டும். அவர்களது பணி பிறர் பாராட்டும்படியாக அமைய வேண்டும். அதை எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் அவர்களுக்கு வழங்க வேண்டும் என்று என்னுடைய வேண்டுதல்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து, இப்போது தொடர்ந்து சகோதரி டைகர் மல்லிகா அவர்கள் அனுப்பி வைத்த அந்த ஆடியோவை கேட்டுக்கொண்டே பயணிக்கலாம். வாருங்கள். என் அன்பார்ந்தவர்களே, எந்த குழந்தையாலையும் படிக்க முடியும், படிக்க வைக்க முடியும். அதுதான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். என்னுடைய பர்சனல் கவுன்சிலிங்க்கு வரவங்களாம் ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனையை சொல்லுவாங்க. சொன்ன வேலையை அவன் செய்யறது கிடையாது. தினமும் படிக்க மாட்டேன்றான், டிவி ஆஃப் பண்ணுன்னு சொல்றான், ஆஃப் பண்ண மாட்டேன்றான் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்ல ஹேண்ட் ரைட்டிங் பண்ண மாட்டேன்றான். இதை நம்ம வந்து ஒரு சின்ன ஒரு விஷயம் நம்ம புரிஞ்சுக்கணும். எந்த ஒரு வேலையுமே திணிக்க முடியாது. தினம் காலையில் 5 மணிக்கு எழுந்துரு, இல்ல 6 மணிக்கு எழுந்துரு அப்படின்னு அந்த ஒரு பிஹேவியர் இருக்கு இல்லையா, அவுட் சைட் பிஹேவியர் இருக்கு இல்லையா, அந்த பிஹேவியரை திணிக்க முடியாது. இப்ப 4-5 வார்த்தைகளை சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. எக்ஸ்டர்னல் பிஹேவியர், செயல். 2வது பழக்க வழக்கம், ஹேபிட். 3வது ஆட்டிடியூட். 4வது வேல்யூஸ். இதுதான் இந்த ஒரு ஆக்ஷன் அப்படின்பது ஒருத்தர் ஒரு வேலையை செய்ய வைப்பது. இப்போ மிரட்டி உருட்டி படிக்க வச்சிடலாம், மிரட்டி உருட்டி நம்ம அந்த ரிமோட்டை வாங்கி ஆஃப் பண்ணிடலாம். அந்த ஒரு திணிக்கப்பட்ட அந்த பிஹேவியர் ரொம்ப நாளைக்கு நிக்காது. ஏன்னா நம்ம இருக்கிற வரையில டிவி ஆன் பண்ணாம இருப்பாங்க. நம்ம அந்த பக்கம் போன பிறகு ஒரு நாளைக்கு 2 நாளைக்கு செஞ்சிருவாங்க. நாமளே எடுத்துக்கோங்களேன், ஜனவரி மாசம் 1 தேதி எத்தனை ரெசல்யூஷன் எடுத்திருக்கோம், எத்தனை நாள் நம்ம செஞ்சிருக்கோங்க. சோ அந்த பிஹேவியரை ஒரு 20-21 நாட்கள் செய்ய வைக்கணும். அப்போ ஃபோர்ஸ் பண்ணாம எடுத்து சொல்லணும். இந்த சித்திரமும் கைப்பழக்கம், செந்தமிழும் நாப்பழக்கம் சொன்னாங்க இல்லையா, அந்த பழக்கம் எப்படி வருது தெரியுமா? ஒரு வேலையை தொடர்ந்து மனமுவந்து செய்யும் பொழுது மனசுல ஒரு சந்தோஷம் வருது இல்லையா, அது ஹேபிட். அது செய்ய செல்லும். இந்த ஹேபிட் வர 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 அது நமக்கு ஒரு ஆட்டிடியூட் ஆயிடும், சுபாவமாக ஆகிவிடும். ஆட்டிடியூட் நம்ம சொல்ல, அவருடைய ஆட்டிடியூட் சரியில்லைன்னு சொல்றோமா இல்லையா, அந்த ஆட்டிடியூடுக்கு அடுத்த நிலை தான் வேல்யூஸ், பண்புகள். அது நல்ல பழக்கங்கள் நம்ம கிட்ட வரணும், அது நல்ல பண்பு. அந்த பண்பு நல்ல வேல்யூ சிஸ்டம், அதனால வரக்கூடிய சுபாவம், அதனால வரக்கூடிய பழக்க வழக்கங்கள், அதனால வரக்கூடிய செயல்கள் தான் நீடித்து நிற்கும். குழந்தைகளை வளர்க்கும் பொழுது இதை மனசுல வச்சுக்கிட்டே போறோம், நல்ல பழக்கம் வர வர நல்ல ஹேபிட் வந்து
நன்றி சகோதரி டைகர். மல்லிகா ஃப்ரம் சேலம் டைகர் கிளப் உறுப்பினர். அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சத்தை வேண்டி தொடர்ந்து அம்மா அனுப்பி வைத்த அந்த ஆடியோ அப்படிங்கிறத நம்ம எல்லாருமே கேட்டோம். ஒரு குழந்தை வளர்ப்புக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. குழந்தை வளர்ப்புக்கு மட்டுமல்ல, ஒவ்வொரு மனிதர்களுக்குமே. ஏன்னா நம்ம வளர்ந்து கொண்டே இருக்கிறோம். நம்ம உயரத்தால் நம்மளுடைய உடலின் உயரத்திற்கு வளர்வது தான் ஒரு குறிப்பிட்ட வயதோடு நின்றணும். ஆனால் ஒவ்வொரு நாளும் நாம் வளரணும். நம்மளுடைய அறிவை வளர்க்கணும், நம்மளுடைய பண்பை வளர்க்கணும், நம்மளுடைய திறமையை வளர்க்கணும், நம்மளுடைய தன்மையை வளர்க்கணும்னு நிறைய விஷயங்களை நாம் வளர்த்து கொண்டே இருக்கிறோம். அதனால் இது குழந்தைகளுக்கு மட்டுமல்ல, எல்லோருக்குமானதுன்னு முதல்ல எடுத்துக்கணும். ஸோ நான் ஒவ்வொரு நாளும் சொல்லுவேன், ஒவ்வொரு முறையும் சொல்லுவேன், இது தொடர் முயற்சி அப்படின்னு. ஏன்னா அவர் ஒரு 4 விஷயம் சொன்னார். 4 விஷயங்கள்: பிஹேவியர், ஹேபிட், அதுக்கப்புறம் ஆட்டிடியூட், அதுக்கப்புறம் வேல்யூஸ் அப்படிங்கிற 4 விஷயம் சொல்லி கொடுத்தாரு. இந்த 4 விஷயங்களும் ஒன்றை ஒன்று பின்தொடரும் பொழுது, தொடர் முயற்சியாக செய்யும் பொழுது, அது ஒரு பிஹேவியர் ஒரு வேல்யூவாக மாறும் அப்படிங்கிறத சொன்னார். ஸோ எதையும் நம்ம திணிக்க முடியாது, கட்டாயப்படுத்த முடியாது. நம்ம கட்டாயப்படுத்தினோம் அப்படின்னா அந்த நேரத்தில் செய்வாங்க, அதன் பிறகு மறந்துடுவாங்க. ஸோ டைகர் கிளப்பே அப்படித்தான் தொடங்கப்பட்டதுன்னு நான் ஒவ்வொரு முறையும் சொல்லுவேன். எல்லாருக்குமே எத்தனையோ பயிற்சி களங்கள் இருக்குது, எத்தனையோ யோக நிலைகள் இருக்குது. எல்லாவற்றையும் ஒரு குருநாதர் ஒரு நாள் கற்றுத்தருவார். கற்றுத்தந்து இதை தொடர்ந்து செய்யணும்னு சொல்லிட்டு போயிடுவார். ஸோ அவர் கற்றுக் கொடுத்த நாளில் அன்னைக்கு செஞ்சுருவோம், அடுத்த நாள் செய்வோம்னா அப்போ ஓரளவுக்கு செய்வோம், அப்புறம் ஒரு வாரம் கழித்து மறந்தே போயிடுவோம். ஸோ அப்போ அதை திணிக்க முடியாது. அதை ஒரு பழக்கமாக மாற்றணும். அப்படிங்கிறதுக்காக தான் நாம் டைகர் கிளப்பை தொடங்கணும் அப்படிங்கிறத சொல்லுவோம். ஸோ ஒரு பிஹேவியர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு செயல்பாடு. இந்த செயல்களை தொடர்ந்து ஒரு 20 நாட்கள், ஒரு 40 நாட்கள். இப்போ நம்ம பேசிக் கோர்ஸ் அப்படின்னு ஒன்று ஏன் வச்சுருக்கோம், முதல்ல வர்றாங்க, அவங்களுக்கு இந்த விஷயத்தை தொடர்ந்து ஒரு 20 நாள், 21 நாள்னு சொல்லுவோம், 42 நாட்கள்னு சொல்லுவோம். இதை செய்ய வச்சுட்டா அவங்களுக்கு அது ஒரு பழக்கமாக மாறிடும். நம்ம டெய்லி காலையில் எழுவதற்கு அலாரம் வச்சுருக்கோம். அந்த அலாரம் அடிப்பதற்கு முன்பாக நம்ம எழுந்துட்டோம் அப்படின்னா அது நமக்கு ஒரு பழக்கமாக மாறிவிட்டது அப்படின்னு பொருள். அப்போது செயலிலிருந்து அது ஒரு பழக்க வழக்கமாக மாறுவதற்கு அப்படிங்கிறது தொடர்ந்து செய்யணும். அப்போது தொடர் முயற்சி அப்படிங்கிறது எல்லாவற்றிலுமே நம்ம ஒரு விளையாடுகிறோம், அல்லது நம்ம ஒரு பயிற்சி நம்ம எடுத்துக்கொள்கிறோம், அல்லது நம்ம திறனை வளர்த்து கொள்கிறோம் அப்படின்னா எல்லாவற்றுக்கும் ஒரு தொடர் முயற்சி இருக்கணும். அப்போது அந்த பிஹேவியரை நம்ம ஹேபிட்டாக மாற்றணும், நம்மளுடைய செயல்களை நம்ம பழக்க வழக்கமாக மாற்றணும். இப்போது பழக்க வழக்கத்தில் பார்த்திங்கன்னா டைகர் கிளப்பில் உள்ளவங்க எல்லாருக்குமே காலையில் எழுந்ததோடு நம்ம நம்மளுடைய முயற்சிகளையும் முடிச்சிடணும். நிறைய பேருக்கு விடிகிறதுக்குள்ளாகவே முடிச்சிடணும் அப்படிங்கிற எண்ணம் கூட வந்திருக்கும். ஸோ அதுதான் நம்மளுடைய பழக்க வழக்கமாக மாறி, எனக்கு முன்பாகவே இனிய காலை வணக்கம் அனுப்புவது, ஸ்டிக்கர் வைப்பதுங்கிற மாதிரி எல்லோருமே தங்களுடைய செயல்களை பழக்க வழக்கமாக மாற்றிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் அதுவே சுபாவமாக மாறிடும். அதுதான் ஆட்டிடியூட் அப்படின்னு சொன்னார். ஸோ நம்மளுடைய சுபாவம், அதாவது காலையில் 4 மணிக்கு ஸ்டேட்டஸ் வைக்கிறது அவனுடைய சுபாவம்பா, அவனுடைய ஆட்டிடியூட்பா அப்படின்னு சொல்லும் வழியாக அவன் டெய்லி 8 நடை நடந்துடுவான்ப்பா அது அப்படின்னு. இப்போது நீங்கள் செய்யக்கூடிய நபர்களாக இருந்தால் உங்கள் கணவனோ மனைவியோ உங்களுடைய தாயோ தந்தையரோ யார் இடத்துலாவது சொல்லுவாங்க, எது எப்படி கிடந்தாலும் சரி அவங்க 8 நடை பயிற்சியை செஞ்சுடுவாங்க, காலையிலேயே செஞ்சுடுவாங்க, அதெல்லாம் அவங்களுடைய சுபாவமாக மாறிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்களல்லவா. அதுதான் நம்மளுடைய ஆட்டிடியூட் அப்படின்னு சொல்கிறார். அப்போது ஒரு பிஹேவியர் ஒரு ஹேபிட்டாக மாறுது, ஒரு ஹேபிட் ஒரு ஆட்டிடியூடாக மாறுது. அது எப்போ வேல்யூஸாக மாறும், பண்பாக மாறும் அப்படின்னா, அந்த சுபாவத்தையும் நம்ம தொடர்ந்து, அது நம்மளுடைய சுபாவமாக மாறிட்டாலே அது நம்மளுடைய பண்பாக மாறும். இப்போ நம்ம ஒரு சிலரை பார்க்குறோம், எப்படி இவங்களால மட்டும் இது சாதிக்க முடிகிறது, எப்படி இவங்க மட்டும் இப்படி மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய நபர்களாக இருக்கிறாங்க. இப்போ ஒரு அன்னை தெரசாவை நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னு வைத்துக்கொள்வோமே. ஏன்னா சேவையினாலே நம்ம அன்னை தெரசாவை தான் நம்ம எல்லோரும் கண்ணு முன்னாடி நிற்பாங்க. ஸோ அவங்களுக்கு அது எப்படி ஒரு திறனாக மாறியது, ஒரு பண்பாக மாறியது அப்படின்னா,
இந்த ஒரு விஷயங்களை தான் அவங்க கடைபிடிச்சாங்க. ஸோ ஒரு செயல்பாட்டை பழக்க வழக்கமாக மாற்றி அந்த பழக்க வழக்கத்தை நாம் நம்மளுடைய அணுகுமுறையாக நம்மளுடைய சுபாவமாக மாற்றி அதுவே நம்மளுடைய பண்பாக திறனாக மாற்றணும். ஸோ இதை குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்கணும், நாமளும் கற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிறத கூடுதலாக இந்த ஆடியோவின் வாயிலாக தெரிந்து கொண்டோம். இந்த அற்புதமான ஆடியோவை தேர்வு செய்து அனுப்பி வைத்த சகோதரி டைகர் மல்லிகா ஃப்ரம் சேலம், சேலம் டைகர் கிளப் உறுப்பினர் அவர்களுக்கு நமது நன்றிகளை தெரிவித்து, இந்த ஆடியோவுக்கு குரல் கொடுத்த அந்த சகோதரருக்கும் நமது நன்றியை தெரிவித்து, இப்போது நம்மளுடைய 8 நடையின் 42வது நிமிடத்தை நிறைவுக்கு கொண்டு வருகிறோம். வாருங்கள், அனைவரும் தொடங்கிய திசைக்கு வந்து விடுகிறோம். கிழக்கு மேற்காக தொடங்கியவர்கள் கிழக்கு திசையிலும், தெற்கு வடக்காக தொடங்கியவர்கள் தெற்கு திசைக்கு வந்து விடுகிறோம். நமது உள்ளங்கைகளை மடக்கி பார்க்கிறோம், இறுக்கமாக இருக்கிறது. விரலின் நாங்களின் வண்ணங்களை பார்க்கிறோம், சிவப்பு வண்ணத்தில் மாறி இருக்கிறது. சுவாசத்தை சோதித்து பார்க்கிறோம். 2வது நாசிலும் சூப்பராக சுவாசம் வரக்கூடிய இந்த வேளையில் கிழக்கு திசையை நோக்கி நின்று கூட்டு பிரார்த்தனை செய்து கொள்ளலாம். இன்று நம்மோடு இணைந்து பயணித்த அத்தனை அன்பு சகோதர சகோதரிகளுக்கும் அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சத்தை வேண்டி அவர்கள் எண்ணியதெல்லாம் நடக்க வேண்டும், கேட்டதெல்லாம் கிடைக்க வேண்டும், அவர்களது குடும்பத்தில் ஆரோக்கியம் நிலைத்திருக்க வேண்டும், ஆனந்தம் நிலைத்திருக்க வேண்டும், அவர்களுடைய பொருளாதாரம் உயர்ந்து கொண்டே இருக்க வேண்டும், அவர்களது பணி சிறந்து விளங்க வேண்டும், அவர்களது பணி பிறர் பாராட்டும்படியாக அமைய வேண்டும், அவர்களது தொழில் வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும், அதை எல்லாம் வல்ல இயற்கையே இறைவனே பிரபஞ்சமே நீ வழங்க வேண்டும் என்று கூட்டு பிரார்த்தனை நிறைவு செய்து உங்களுக்கும் என்னுடைய தனிப்பட்ட வாழ்த்துக்களை தெரிவித்து இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமான நாளாக அமையட்டும் என்று வாழ்த்தி மீண்டும் சந்திப்போம், கலந்து சிந்திப்போம். வாழ்க நலத்துடன், வாழ்க வளத்துடன். நன்றி.